அடுத்து இப்ப இதோட பலன் என்னன்னு பார்க்க போறோம். கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எவ்ரி மந்த் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் 10% கொடுக்குறாங்க, அதாவது 300 ரூபாய்க்கு. ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, 600 ருபீஸ். உங்களுக்கு அது போக வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செகண்ட் மந்த் அதே மாதிரி நீங்க 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்குது, கமிஷன் கிடைக்குது, சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்குது. மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா 4 மாசத்துக்கு நான் 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 12,000 ருபீஸுக்கு நான் 12,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு வந்த பெனிஃபிட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,400 ரூபாய் பெனிஃபிட்ஸ். 12,000 ரூபாய்க்கு 7,400 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு அப்படின்னா 100க்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 62% நான் ஸ்பெண்ட் பண்ற பணத்துக்கு எனக்கே திருப்பி ரிட்டர்ன் வந்துருச்சு. 100க்கு 62% எனக்கு திருப்பி கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப அந்த பொருளோட காஸ்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 38%. 100 ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய பொருளுக்கு நான் பே பண்ண போறது வெறும் 38 ரூபாய். இதே நான் இதெல்லாம் விட்டு போட்டு வேற 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன் அப்படின்னா நான் 100 ரூபாய் கொடுத்தா வாங்கி ஆகணும். அப்ப நான் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வெறும் 38, 100 ரூபாய் இருக்கக்கூடிய பொருள் 38 ரூபாய் கொடுத்தா போதும். அப்ப நான் எதுக்கு போய் 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு பொருளை வாங்கி இருந்தது இவ்வளவு பெரிய அதாவது நல்ல ஆஃபரை ஏன் லூஸ் பண்ணணும்? இவ்வளவு நல்ல பிரைஸ் நான் ஏன் விடணும்? யோசிச்சு பாருங்க, யாராவது விடுவாங்களா? 100 ரூபாய் பொருள் எனக்கு 38 ரூபாய்க்கு இதுக்குள்ள வந்தா கிடைக்குதுன்னா யாராவது விடுவாங்களா? இத நம்ம ஒவ்வொரு நபருக்கும் இந்த பிசினஸ்ல சொல்லி கொடுக்கணும். பாருங்க, இந்த ஆஃபருக்குள்ள வந்துட்டீங்கன்னா 100 ரூபாய் இருக்கக்கூடிய பொருளுக்கு நீங்க வெறும் 38 ருபீஸ் தாங்க பே பண்ண போறீங்க. இந்த பிரைஸ்க்கு வேற எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது உங்களால பொருள் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள புரிய வைக்கணும். இதுதான் நம்ம வேலை. அப்படி பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் பிரைஸ், அதான் முதலே சொல்லிட்டேன், 12,000 ரூபாய்க்கு 7,400 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா 100க்கு எவ்வளவுனா 62%. அப்ப காஸ்ட் 100 ரூபாய்னா ரிட்டர்ன் 62 கிடைச்சிருச்சு எனக்கு. அப்ப நான் பே பண்ண போறது வெறும் 38%. 100 ரூபாய் பொருளுக்கு நான் 38 ரூபாய் தான் கொடுப்பேன். என்ன கம்மியான விலையில கிடைக்குது பாருங்க இந்த ஆஃபருக்குள்ள போயிட்டா. இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பேஸ்ட் 75 ரூபாய் அதோட விலை எம்ஆர்பி. ஆனா எனக்கு 38% கிடைக்குதுன்னா வெறும் 28 ரூபாய்க்கு பேஸ்ட் கிடைக்குது. கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாம் கால்குலேஷன் பண்ணி கடைசியில பார்த்தா வெறும் 28 ரூபாய். டூத் பிரஷ் 105 ரூபாய், அதே மாதிரி சோப் 15 ரூபாய், ஷாம்பு வெறும் 72 ரூபாய், அடுத்து ஹேர் ஆயில் 74 ரூபாய், ஃபேஸ் வாஷ் வெறும் 65 ரூபாய், ஃபேர்னஸ் கிரீம் வெறும் 76 ரூபாய், டால்கம் பவுடர் வெறும் 23 ரூபாய், பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே வெறும் பாத்தீங்க அப்படின்னா 38 ரூபாய், ஹேண்ட் வாஷ் வெறும் 55 ரூபாய், சேவிங் கிரீம் வெறும் 46 ரூபாய், ரைஸ் பிரான் ஆயில் வெறும் 175 ரூபாய். இந்த ஆஃபருக்குள்ள வந்துட்டோம். அது இந்த மாசம் வந்தீங்கன்னா இன்னும் அதை விட கம்மி. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப நம்ம பழைய ரேட்ல வச்சுதான் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாசம் அந்த 10 பொருளுக்கு விலை குறைச்சிருக்காங்களே 25% எக்ஸ்ட்ரா. அப்ப யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லா பேரும் எவ்வளவு விலை கம்மியான பிரைஸ்ல வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இருக்கு. இதை நீங்க ஒவ்வொரு டவுன் லைனுக்கும் புரிய வச்சீங்கன்னா அத்தனை பேரும் இன்னைக்கு சொல்றேன் கண்டிப்பா எல்லாருமே இந்த ஆஃபருக்குள்ள வருவாங்க. உங்க பிசினஸ் பயங்கர பூமா.